ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Vivo x300 இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விவோலேயே இந்த சீரிஸ் தாங்க டாப் வேரியண்ட் சீரிஸுங்க. விவோலேயே நல்ல இருக்குது, நல்ல ஃபோனில் இந்த ஃபோன் தாங்க முக்கியமானது. ஏன்னா இதில் ரொம்ப விலை அதிகமாகிறது இதுதான், விலை நல்ல ஃபோன் இதுதாங்க. விவோவில் ரொம்ப நல்ல ஃபோனும். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை முடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து ஒரு பெல் பட்டன் வருது, அதுக்கு ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. 6.3 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரிப்ஸ் கொடுக்குறாங்க. பிரைட்னஸில் வந்து 5000 nits கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு பிரைட்னஸ் அதிகமாக கொடுக்குறதுனால அவுட்டோர் யூசேஜ், அதை வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது கூட டிஸ்பிளே வந்து பிரைட்டாகவே தெரியுங்க. கூட 120 ஹெர்ட்ஸ் ரிப்ஸ் கொடுக்குறதுனால நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடு, ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லா ஸ்பீடும் ஃபாஸ்ட்டாகவே, டைப் பண்ணுற ஸ்பீடு எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. AMOLED டிஸ்பிளே இருக்கிறதுனால பிக்சர் குவாலிட்டி எல்லாமே பெட்டராகவே இருக்குது. அடுத்தது கேமரா பற்றி பார்க்கலாங்க. மொத்தம் பின்னாடி 3 கேமரா கொடுக்குறாங்க. 200 MPக்கான வைட் ஆங்கிள் சென்சாரும், 50 MPக்கான டெலஃபோட்டோவும், 50 MPக்கான அல்ட்ரா வைடும் கொடுக்குறாங்க. நம்ம இந்த கேமராவை வச்சு 4K வீடியோ 60 எபிசோட் வரைக்கும் மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. வித் OIS சப்போர்ட்டும் இருக்குதுங்க. அதாவது நம்மளுக்கு எந்த சேக்கும் இல்லாமல் ஃபோட்டோஸ் சேக்காகாமல் வீடியோ எடுத்துக்க முடியுங்க. ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லாங்க. 200 MPக்கான வைட் ஆங்கிள் கொடுக்குறதுனால கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குங்க. ஓகேங்களா, இதை விட பெட்டராக வேணுன்னா Vivo x300 Pro இருக்குதுங்க. அது இதை விட கொஞ்சம் ப்ரைஸ் அதிகங்க. அடுத்தது நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேயே 50 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 4K வீடியோ 60 எபி ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஃப்ரண்ட்டில் அதே கேமரா தாங்க, ஆனால் இருந்தாலும் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, பேக்கு நல்லாவே இருக்குது, ஃப்ரண்ட்டு நல்லா கேமரான்னு சொல்லாங்க. அடுத்தது 6040 mAh பேட்டரிங்க, 6040 mAh பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 90 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா இப்போ வர ஜென்ரேஷன் எல்லாமே 6000 7000 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் இவங்களுமே 6000 கொடுக்குறாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணாமல் 90 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. அடுத்தது 40 வாட்டுக்கான வயர்லெஸ் சார்ஜும் கொடுக்குறாங்க. பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குதுங்க. அடுத்து 12GB RAM வேரியண்ட் இருக்குதுங்க. 256GB இன்ட்ரெஸ்ட் மொபைலும் இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் இந்தியன் மார்க்கெட்டில் 58,000 to 64,000 வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. UFS 4.0 கொடுக்குறதுனால காப்பி பண்ணுறதுக்கு பெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 9500 ப்ராசஸ்ங்க. இப்போ ஜென்ரேஷனில் ஒரு பவர்ஃபுல்லான ஃபோனை சொல்லுங்கள். இந்த ப்ராசஸ் தான், இந்த சிப்பு தான் இப்போதைக்கு 2 சிப்பு, ஸ்னாப்ட்ராகனில் ஒன்று, MediaTek Dimensity ஒன்று. Dimensity இந்த ப்ராசஸ் தான் பவர்ஃபுல், ஸ்னாப்ட்ராகனில் வேறு. ஓகேங்களா, 2 தான் பவர்ஃபுல். அதே போல் இருக்குதுங்க. 8.8 mm திக்னஸ் கொடுக்குறாங்க. IP68க்கான வாட்டர் ஸ்டெண்ட் கொடுக்குறாங்க. தண்ணிக்குள்ளே போட்டாலுமே ஒரு அரை மணி நேரம் போட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. அடுத்தது எனக்கு இதை விட இன்னும் பெட்டராக வேணுமே அப்படின்னா Vivo x300 Pro இருக்குதுங்க. இதை விட இன்னும் பெட்டராகவே அந்த ஃபோன் இருக்குங்க. ப்ரைஸ்லையும் சரி, ஸ்பெசிஃபிகேஷன்லையும் சரி நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன கேட்டால் ஒரு நல்ல ஃபோனை சொல்லுங்கள். ஒரு Vivo x300 Pro வாங்க முடியாதவங்க இது வாங்கலாங்க. விவோலேருந்து ஒரு நல்ல ஃபோன் வேணும், டாப் நாச்சான ஃபோன் வேணுங்க, தாராளமாக இந்த சீரிஸை பார்க்கலாங்க. இந்த வருஷத்தில் இந்த சீரிஸ் தான் வந்திருக்கு. இதுதான் டாப் வேரியண்ட்டுங்க விவோலேயே. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடையாக வரீங்க, நம்ம சேனலை முடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.